அனைவருக்கும் வணக்கம்ங்க. இது பொள்ளாச்சி விவசாயி யூடியூப் சேனலோட தினசரி தேங்காய் விலை நிலவர பதிவுங்க. இந்த 10 நாள் போலவே உங்களுக்கு தேங்காயில இன்னைக்கும் பெருசா எந்த விலை ஏற்றமும் கிடையாதுங்க. அதே மாதிரி கொப்பரை பருப்புலையும் எந்த ஒரு விலை ஏற்றமும் கிடையாது. விலை இறக்கத்திலேயே தான் இருக்குதுங்க. நம்ம யூடியூப் சேனல்ல தினமும் நம்ம எந்த மார்க்கெட் நம்ம சொல்லிட்டு வரோம் அப்படின்னா, பொள்ளாச்சி, நெகமம், உடுமலை, காங்கயம் இந்த மார்க்கெட்டை நம்ம பிரதானமா நம்ம சொல்லிட்டு வரோமுங்க. டெல்டா மாவட்டங்களோட மார்க்கெட் நம்ம இது வரைக்கும் நம்ம சொன்னதில்லை. நிறைய பேர் டெல்டா மாவட்டங்களோட மார்க்கெட்டையும் சொல்ல சொல்லி என்கிட்ட கேட்டிருக்காங்க. கண்டிப்பாங்க இனி வரப்போற வீடியோஸ்ல நம்ம அதை சொல்றதுக்கு நம்ம முயற்சி செய்யலாம். அதே போல கொப்பரை பருப்போட ரேட்டு பாத்தீங்கன்னா இறங்கிட்டே வருது. ஒரு நாளைக்கு 2 ரூபா, 3 ரூபா, 4 ரூபான்னு இறங்கிட்டே வருது. கடைசியா 9 ரூபா வரைக்கும் உங்களுக்கு பருப்பு விலை கிலோவுக்கு இறங்கி இருக்குதுங்க. விலை இறங்குறது பாத்தீங்கன்னா சல்லுன்னு இறங்கிருது. 4 ரூபா, 5 ரூபா, 6 ரூபான்னு இறங்கிட்டே வருது. ஆனா ஏறது பாத்தீங்க அப்படின்னா கிலோவுக்கு 1 ரூபா, 2 ரூபா, 3 ரூபா இப்படித்தான் ஏறிட்டு இருக்கு. கொப்பரை பருப்பை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு விலை நிர்ணயம் பண்றது மேரிகோ குரூப்ஸ்ன்னு சொல்றாங்க. அது எந்த அளவுக்கு உண்மைன்னு எனக்கு தெரியல. அப்படி ஏதாவது உங்களுக்கு தெரிஞ்சது அப்படின்னா கமெண்ட்ல சொல்லுங்க. இப்ப நெல்லுக்கெல்லாமே பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு நிர்ணயிக்கப்பட்ட விலை பிக்ஸ் பண்ணியிருக்காங்க. இந்த விலை பிக்ஸ் பண்ணிட்டாங்க அப்படின்னா அந்த விலைக்கு கீழே நெல் வராது. ஸோ அந்த மாதிரி தேங்காய்க்கும் உங்களுக்கு நிர்ணயிக்கப்பட்ட ஒரு விலை பிக்ஸ் பண்ணணுங்க. அப்படி பிக்ஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா உங்களுக்கு அந்த விலைக்கு கீழே உங்களுக்கு வராது. அதனால விவசாயிகளுக்கும் எந்த ஒரு பாதிப்பும் இல்லை, வியாபாரிகளுக்கும் எந்த ஒரு பாதிப்பும் இல்லை. ஆனா இப்ப அப்படி எதுவுமே கிடையாது. உங்களுக்கு ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு மார்க்கெட் ஏறிட்டே போகுது, இறங்குது. ஸோ எப்படின்னே உங்களுக்கு தெரியல. இதை எப்படி கணிக்கிறதுன்னு எனக்கு தெரியல. ஸோ பொறுத்திருந்து பார்க்கலாம். நம்மளுடைய கோரிக்கை என்ன அப்படின்னா, தென்னை விவசாயிகளுக்கு ஒரு நிர்ணயிக்கப்பட்ட ஒரு விலை பிக்ஸ் பண்ணணுங்க. இதுதான் நம்மளுடைய கோரிக்கையா இருக்கு. சரி, இன்றைக்கான தினத்துல தேங்காய் மட்டையோட ரேட் பாத்துடலாங்க. கருப்பு மட்டை பொறுத்த வரைக்கும் பொள்ளாச்சி நம்ம மார்க்கெட் 1000 பீஸ் 3000 ரூபா வரைக்கும் போயிட்டு இருக்குதுங்க. கொழும்பு மார்க்கெட் பொறுத்த வரைக்கும் 1000 பீஸ் 1100 ரூபா வரைக்கும் போயிட்டு இருக்குதுங்க. பச்சை மட்டை பொறுத்த வரைக்கும் பொள்ளாச்சி நம்ம மார்க்கெட் 1000 பீஸ் 3200 ரூபா வரைக்கும் போயிட்டு இருக்குதுங்க. அடுத்ததா தேங்காய் தொட்டியோட நிலவரம் பார்த்துடலாங்க. காங்கை மார்க்கெட் பொறுத்த வரைக்கும் ஒரு டன் 31,000 ரூபா வரைக்கும் போயிட்டு இருக்குதுங்க. பொள்ளாச்சி நம்ம மார்க்கெட் பொறுத்த வரைக்கும் ஒரு டன் 31,000 ரூபா வரைக்கும் போயிட்டு இருக்குதுங்க. அடுத்ததா தேங்காய் தொட்டி கறி நிலவரம் பார்த்துடலாங்க. காங்கை மார்க்கெட் பொறுத்த வரைக்கும் ஒரு டன் 85,000 ரூபா வரைக்கும் போயிட்டு இருக்குதுங்க. பொள்ளாச்சி நம்ம மார்க்கெட் பொறுத்த வரைக்கும் ஒரு டன் 85,000 ரூபா வரைக்கும் போயிட்டு இருக்குதுங்க. கொழும்பு மார்க்கெட் பொறுத்த வரைக்கும் ஒரு டன் 34,500 ரூபா வரைக்கும் போயிட்டு இருக்குதுங்க. அடுத்ததா ஈக்குமாரோட நிலவரம் பார்த்துடலாங்க. ஈக்குமாரை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு 3 கிரேட் இருக்கு. அதுல கிரேட் 1 பொள்ளாச்சி நம்ம மார்க்கெட் 1 கிலோ 37 ரூபா வரைக்கும் போயிட்டு இருக்குதுங்க. கிரேட் 2 பொள்ளாச்சி நம்ம மார்க்கெட் 1 கிலோ 36 ரூபா வரைக்கும் போயிட்டு இருக்குதுங்க. நார்மல் கிரேட் பொறுத்த வரைக்கும் பொள்ளாச்சி நம்ம மார்க்கெட் 1 கிலோ 24 ரூபா வரைக்கும் போயிட்டு இருக்குதுங்க. அடுத்ததா இளநீரோட நிலவரம் பார்த்துடலாங்க. பச்சை இளநீர் பொறுத்த வரைக்கும் பொள்ளாச்சி நம்ம மார்க்கெட் ஒரு பீஸ் 26 ரூபா வரைக்கும் போயிட்டு இருக்குதுங்க. ஆனமலை மார்க்கெட் பொறுத்த வரைக்கும் ஒரு பீஸ் 26 ரூபா வரைக்கும் போயிட்டு இருக்குதுங்க. அடுத்ததா கோகோ பித்தோட நிலவரம் பார்த்துடலாங்க. பித்து பிளாக் லோ ஈசி ஜென்ரல் எக்ஸ்போர்ட் 1 கிலோ 50 ரூபா வரைக்கும் போயிட்டு இருக்குதுங்க. பித்து பிளாக் ஹை ஈசி ஜென்ரல் எக்ஸ்போர்ட் 1 கிலோ 37 ரூபா 50 பைசா வரைக்கும் போயிட்டு இருக்குதுங்க. அடுத்ததா மஞ்சி கயிறோட நிலவரம் பார்த்துடலாங்க. கோகோ ஃபைபர் ரோப் ஜென்ரல் எக்ஸ்போர்ட் 1 கிலோ 25 ரூபா வரைக்கும் போயிட்டு இருக்குதுங்க. 2 ப்ளை ஆன் ஒயிட் ஜென்ரல் எக்ஸ்போர்ட் 1 கிலோ 44 ரூபா வரைக்கும் போயிட்டு இருக்குதுங்க. 2 ப்ளை ஆன் பிரவுன் ஜென்ரல் எக்ஸ்போர்ட் 1 கிலோ 40 ரூபா வரைக்கும் போயிட்டு இருக்குதுங்க. அடுத்த தேங்காய் மஞ்சியோட நிலவரம் பார்த்துடலாங்க. பிரவுன் ஃபைபர் பொறுத்த வரைக்கும் ஜென்ரல் எக்ஸ்போர்ட் 30 கிலோ 550 ரூபா வரைக்கும் போயிட்டு இருக்குதுங்க. ஒயிட் ஃபைபர் பொறுத்த வரைக்கும் ஜென்ரல் எக்ஸ்போர்ட் 30 கிலோ 550 ரூபா வரைக்கும் போயிட்டு இருக்குதுங்க. பிரவுன் பெஸ்ட் ஃபைபர் ஜென்ரல் எக்ஸ்போர்ட் 30 கிலோ 570 ரூபா வரைக்கும் போயிட்டு இருக்குதுங்க. ஒயிட் பெஸ்ட் ஃபைபர் ஜென்ரல் எக்ஸ்போர்ட் 30 கிலோ 830 ரூபா வரைக்கும் போயிட்டு இருக்குதுங்க. அடுத்ததா தேங்காய் புண்ணாக்கோட நிலவரம் பார்த்துடலாங்க. காங்கை மார்க்கெட் பொறுத்த வரைக்கும் 1 கிலோ 37 ரூபா 50 பைசா வரைக்கும் போயிட்டு இருக்குதுங்க. அடுத்ததா தேங்காய் பவுடரோட நிலவரம் பார்த்துடலாங்க. காங்கை மார்க்கெட் பொறுத்த வரைக்கும் 1 கிலோ 277 ரூபா வரைக்கும் போயிட்டு இருக்குதுங்க. இப்போ கொப்பரை பருப்போட நிலவரம் பார்த்துடலாங்க. எடுபிள் கொப்பரை பொறுத்த வரைக்கும் காங்கை மார்க்கெட் 1 கிலோ 235 ரூபா வரைக்கும் போயிட்டு இருக்குதுங்க. மில்லிங் கொப்பரை பொறுத்த வரைக்கும் காங்கை மார்க்கெட் 1 கிலோ 196 ரூபா வரைக்கும் போயிட்டு இருக்குதுங்க. பொள்ளாச்சி நேம மார்க்கெட் பொறுத்த வரைக்கும் 1 கிலோ 195 ரூபா வரைக்கும் போயிட்டு இருக்குதுங்க. மேரிக்கோ மார்க்கெட் 1 கிலோ 215 ரூபாயும், கொழும்பு மார்க்கெட் 1 கிலோ 108 ரூபா வரைக்கும் போயிட்டு இருக்குதுங்க. மில்லிங் கொப்பரை நார்மல் கிரேட் பொறுத்த வரைக்கும் காங்கை மார்க்கெட் 1 கிலோ 191 ரூபா வரைக்கும் போயிட்டு இருக்குதுங்க. பொள்ளாச்சி நேம மார்க்கெட் 1 கிலோ 190 ரூபா வரைக்கும் போயிட்டு இருக்குதுங்க. இப்போ தேங்காயோட நிலவரம் பார்த்துடலாங்க. கருப்பு காயை பொறுத்த வரைக்கும் காங்கை மார்க்கெட் 1 டன் 66,000 ரூபா வரைக்கும் போயிட்டு இருக்குதுங்க. பொள்ளாச்சி நேம மார்க்கெட் பொறுத்த வரைக்கும் 1 டன் 66,000 ரூபா வரைக்கும் போயிட்டு இருக்குதுங்க. உடுமலைப்பேட்டை மார்க்கெட் பொறுத்த வரைக்கும் 1 டன் 65,500 ரூபா வரைக்கும் போயிட்டு இருக்குதுங்க. கொழும்பு மார்க்கெட் நிலவரம் 1 டன் 42,700 ரூபா வரைக்கும் போயிட்டு இருக்குதுங்க. பச்சைக்காய் நிலவரம் பார்த்துடலாங்க. காங்கை மார்க்கெட் பொறுத்த வரைக்கும் 1 டன் 62,000 ரூபா வரைக்கும் போயிட்டு இருக்குதுங்க. பொள்ளாச்சி நேம மார்க்கெட் பொறுத்த வரைக்கும் 1 டன் 62,000 ரூபா வரைக்கும் போயிட்டு இருக்குதுங்க. உடுமலைப்பேட்டை மார்க்கெட் பொறுத்த வரைக்கும் 1 டன் 61,500 ரூபா வரைக்கும் போயிட்டு இருக்குங்க. இந்த மாதிரி தினசரி தேங்காய் விலை நிலவரத்தை நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்ம பொள்ளாச்சி விவசாயி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதா இருந்தது அப்படின்னா வீடியோவை ஒரு லைக் பண்ணிக்கங்க. நன்றி, வணக்கம்.